ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கிருபையும் இரக்கமும் தயவும் காருண்யமும் நிறைந்தவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறையா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறையா. இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைத்து எங்கள் கரத்தில் கொடுக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறையா. ஆட்கொண்ட தெய்வமே உம்மை துதிக்கிறையா. அரவணைக்கிற தெய்வமே உம்மை நன்றியோடு துதிக்கிறையா. ஆத்தும நேசரே உம்மை நன்றியோடு துதிக்கிறையா. ஆத்தும நங்கூரமே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறையா. எங்கள் பிரதான ஆசாரியரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் பிரதான மெய்ப்பரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. எங்கள் பிரதான தீர்க்கதரிசியே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறையா. எங்கள் பிரதான அப்போஸ்தலனாய் இருக்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறையா. எங்கள் மீட்பரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே உம்மை துதிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம். வல்லவரே உம்மை துதிக்கிறோம். வாக்கும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். இருக்கிறவராக இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா எங்கள் இரட்சணிய கொம்பே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரட்சிப்பின் அதிபதியே உம்மை நன்றியோடு துதிக்கிறையா. அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறையா. நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த ஸ்தானத்தில் நான் முன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. எங்கே 2 அல்லது 3 பேரை நாமத்தினால கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீரே. தேவ சபையில தேவன் உலாவி கொண்டிருந்தார் என்ற வார்த்தையின்படியாக, தேவ சபையில தேவன் எழுந்தருளினார் என்ற வார்த்தையின்படியாக, தேவரீர் எங்கள் மத்தியில எழுந்தருளி எங்கள் மத்தியில உலாவி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் செபிக்கிறையா. எல்லா தடைகளை நீக்கப்படும்படியாய் செபிக்கிறேன். ஆராதனை முழுவதுமாய் இப்படி அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறையா. பாடல் வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. துதி ஆராதனை வேலை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. கர்த்தாவே வேத பாட பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. சாட்சியின் நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. பிறந்த நாள் திருமண நாள் ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. சபையின் அறிவிப்பு வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. கர்த்தாவே காணிக்கை பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. ஜீவனுள்ள வார்த்தை கொண்டு எங்களோடு கூட நீர் பேசுவீராக. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீரே. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரே. ஆம் ராஜா, நம்முடைய வார்த்தை சமட்டியாய் புறப்பட்டு வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. அக்கினியாய் புறப்பட்டு வரட்டும் அப்பா. எங்களை சுத்திகரிக்கட்டும் ராஜா. எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும் அப்பா. உங்களுக்கு பிரியமானவர்களாய் எங்களை மாற்றுவீராக. கர்த்தர் நீர் அப்படியே நீர் கிருபை செய்வதற்காய் நன்றி. துவக்கம் முதல் முடிவு பரிந்த மகிமையாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. இன்னும் வரவேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் அழைத்து கொண்டு வருவீராக. புதிய புதிய ஆத்துமாக்களால் இந்த சபையை நிரப்பும்படியாக செபிக்கிறேன். தேவரீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே. கர்த்தருடைய கரங்களோடு கூட இருக்கும். அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடமாக திரும்புவார்கள் என்று சொன்னீரே. அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவீராக. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொன்னீரே. அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவீராக. கர்த்தர் நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. பாரம்பரியமாய் ஆராதிக்கிற எல்லா மக்களுக்கும் கர்த்தர் விடுதலை தாரும். நீர் யார் என்கிற வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு ஆராதிக்க எல்லாருக்கும் கிருபை செய்யுங்க. என்னோட பலத்தினாலும் அல்ல, எங்கள் பராக்கிரமத்தினால் அல்ல ஏசப்பா, உங்கள் ஆவினாலே எல்லாமே ஆகும் என்ற வார்த்தைப்படி இப்படி அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் ஆராதனை முழுவதும் ஆட்கொண்டு நடத்துங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் உட்காருவோம். பாடல் வேலையை பிள்ளைகள் பொறுப்பெடுத்து நடத்துவாங்க. பிள்ளைகள் பாடும்போது நாம் கூட சேர்ந்து தேவனை பாடி மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். தாசரே தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம். அவரை காண்பிப்போம். மாபெரும் நிற்குவோம். வெளிச்சம் வீசுவோம். நேசமாய்
அழைக்கிறாரே வல்லவர் ஆண்டவர் இயேசு ஒன்று என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு ஒன்று. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு ஒன்று. வாழ்நாளையெல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வாழ்நாளையெல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை ஏற்றுக்கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு ஒன்று. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் மூச்சார் உறவினரும். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் மூச்சார் உறவினரும். கூடுவிட்டு உன்னாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு ஒன்று. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணமோ நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு ஒன்று. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசுவின் நாமமல்லால். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசுவின் நாமமல்லால். ரட்சிப்படைய வழி இல்லையே, இரட்சகர் இயேசு வழி அவரே. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு ஒன்று. தீராத பாவ வியாதியையும் மாறாத முந்தன் பலவீனமும். தீராத பாவ வியாதியையும் மாறாத முந்தன் பலவீனமும். கோர குருசில் சுமந்து தீர்த்தார், காயங்களால் நீ
Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் சிறிது நேரம் தேவனை ஆராதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம் ராஜா நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்யும்படியாக நல்ல தேவன் நமக்கு உண்டு. வேதம் அதனால தான் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பலனே நம்முடைய ஏசப்பா தான். நம்முடைய சத்துவமே நம்முடைய ஏசப்பா தான். நம்முடைய சொத்து நம்முடைய ஏசப்பா தான். என்னுடைய ஜீவன் ஏசப்பா தான். என்னுடைய பலன் ஏசப்பா தான். எனக்கு எல்லாமே இயேசுவே. அவரை மகிமைப்படுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் பாராட்டின கிருபைகளை நினைத்து, அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நாம் எல்லாரும் நன்றியோடு அவரை துதிப்போம். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவர், உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறவர், கண்மணி போல நம்மை காக்கிறவர், கரம் பிடித்து நம்மை நடத்துகிறவர், நம் தேவைகளை சந்திக்கிறவர், உன்னதங்களில் உட்கார பண்ணுகிறவர். அவரை ஆராதிப்போமா? எல்லாரும் அவரை துதிப்போமா? உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம், உற்சாக பலிகளை ஏறெடுப்போம், நீதியின் பலிகளை ஏறெடுப்போம், சர்வாங்க தகன பலிகளை ஏறெடுப்போம், நம்முடைய சமாதான பலிகளை ஏறெடுப்போமா? நம்முடைய நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? அல்லேலூயா. நம்முடைய கிருபாதார பலியாயிருக்கிற நம்முடைய இயேசப்பாவுக்கு நம்மை உற்சாகமாய் அர்ப்பணிப்போமா? எல்லாரும் 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 அவரை துதிங்க. அவரை துதிக்கிற துதியினாலே உங்க உள்ளம் பொங்கி வழியட்டு. அவரை மாத்திரம் நீங்க நோக்கி பாருங்க. உங்க கண்கள் அவரை தரிசிக்கட்டு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரோடு பேசுங்க. அவர் ஒருவரே நம்மத்தில உயர்ந்திருப்பாராக. எல்லா இருளை நீக்குகிறவர் அவர், நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர் அவர், கரம் பிடித்து நடத்துகிறவர் அவர், நம் தேவைகளை சந்திக்கிறவர் அவர், கண்ணீரை துடைக்கிறவர் அவர், நம் சிறுமையை மாற்றுகிறவர் அவர், நம் நிந்தையை மாற்றுகிறவர், நம் அவமானங்களை மாற்றுகிறவர், நம்முடைய ஒடுக்கத்தை மாற்றுகிறவர், நம்மை சிங்காரத்தால் நிரப்புகிறவர், சௌக்கியத்தினாலே நிரப்புகிறவர், ஆரோக்கியத்தினாலே நிரப்புகிறவர், நம்மை எப்போது உச்சிதமான கோதுமையினாலே திருப்தியாக்குகிறவர். அல்லேலூயா. எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துவோமா? நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. சொல்லுவோமா? நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இயேசுவே
சொல்லுவோமா? நீங்க வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தால் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. சொல்லுவோமா? நீங்க இல்லாம வாழ முடியாது. எல்லாரும் இயேசுவோட கரத்துல சரண்டர் பண்ணுவோமா? கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையானிரே. இயேசுவே இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையானிரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. ஆமென். கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். சொல்லுவோம். இதுவரை நிற்பது இனிமேல் நிலைப்பது எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட, பெருமை பாராட்டிட அப்படியே நம்மை தாங்குவோமா? தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார துதிக்கிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாது. எத்தனை பேரால சொல்ல முடியும்? கிருபையில் தேவ பிள்ளையே, வாழ அவர் இல்லாம நாம இல்லைங்க. அவர் இல்லாம நாம இல்ல, நீங்க இல்ல, நானும் இல்ல, யாருமே இருக்க முடியாது. அவரால தான் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படியே கொஞ்சம் அசைத்து பரலோகத்தை பார்த்து, நேசரே நேசரே என் துணையா நீரே. இயேசுவே எல்லாரும் சொல்லுவோம். எஜமானரே நேசரே நன்றி தகப்பனே, துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இன்னொரு விசை இயேசுவே அர்ப்பணிப்போடு எஜமானரே. எத்தனை பேர் இயேசுவோட சஞ்சரிக்க ஒப்பு கொடுக்க போறீங்க? என் துணை
துணையாளரே நீங்க இல்லாம வாழ முடியாதையா கிருபை இல்லாம வாழ தெரியாதையா நீங்க இல்லாம வாழ முடியாதையா கிருபை இல்லாம வாழ தெரியாதையா காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே தந்தை வெறுத்தால் வெறுப்பதில்லையே தாய் மறந்தால் மறப்பதில்லையே தந்தை வெறுத்தால் வெறுப்பதில்லையே நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம் நீங்க இல்லாம வாழ முடியாதையா பாடுவோம் கிருபை அந்த அன்பு உங்களை நெருக்கட்டுமே இயேசுவின் அன்பு உங்களை நிரப்பட்டுமே அந்த அளவற்ற அன்பு மனுஷனை கட்டி இழுக்கிற அந்த அன்பு அந்த உயிர்ப்பிக்கிற அன்பு அந்த பலப்படுத்துகிற அன்பு நம்மை தைரியப்படுத்துகிற ஒரு அன்பு அதுவே இயேசுவின் அன்பு எந்த சூழ்நிலையில இருந்தாலும் மகனே கலங்காதே மகனே கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உனக்கு துணையா இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த அன்பு உன்னோடு கூட வேலையில நிரப்பிக் கொண்டே இருக்கிறது கிறிஸ்துவின் அன்பை விட்டு யார் என்னை பிரிக்க முடியும் இயேசுவின் அன்பை விட்டு யார் என்னை பிரிக்க முடியும் வியாகுலமோ பாடோ பசியோ நிர்வாணமோ எதுவும் என்னை பிரிக்க முடியாது நாச மோசங்களை என்னை பிரிக்க முடியாது எந்த துரோகமும் என்னை பிரிக்க முடியாது எந்த வியாதியும் என்னை விட்டு பிரிக்க முடியாது இயேசு என்னோடு கூட இருக்கிறார் நான் கலங்க மாட்டேன் நான் திகைக்க மாட்டேன் இயேசுவின் நாமத்தினால முன்னேறி செல்லுவேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறபடியினால நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை நான் திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை எத்தனை பெரிய பார்வோன் எனக்கு முன்பதாக வந்தாலும் எத்தனை பெரிய கோலியாத் எனக்கு முன்பதாக வந்தாலும் எத்தனை பெரிய ஆமான்களுடைய சதி செயல்கள் என்னை சூழ்ந்து இருந்தாலும் என் இயேசு என்னோடு கூட இருக்கும் வரைக்கும் யாரும் என்னை மேற்கொள்ள முடியாது மாறாக நானே எகிப்தியனாகிய பார்வோனை மேற்கொள்ளுவேன் நானே கோலியாத்தை மேற்கொள்ளுவேன் நானே ஆமானை மேற்கொள்ளுவேன் நானே எல்லா போராட்டங்களை இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு விரோதமாய் வருகிறேன் இஸ்ரவேலின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் இன்றைக்கு தலையை உன்னை விட்டு வாங்கி இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்பதை அனைவரும் அறிந்து கொள்ளும்படியாக செய்வேன் இயேசு உன்னோடு கூட இருக்கிறார் இயேசு உன்னோடு கூட இருக்கிறார் இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை இயேசுவால பச்சை தண்ணீரை ருசியான ராட்சரசமாய் மாற்ற முடியும் இயேசுவால கசந்து போன மாறாவின் தண்ணீரை கசப்பான மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்ற முடியும் இயேசுவால எல்லாமே கூடும் இயேசுவால எல்லாமே கூடும் இயேசு பெரியவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர் நினைக்க முடியாத காரியங்களை செய்கிறவர் மேலான காரியங்களை செய்கிறவர் என்னை உயர்த்துகிறவர் அது எப்படி உயர்த்துவார் எனக்கு தெரியாது எந்த வழியில உயர்த்துவாரு தெரியாது எந்த வழியில எனக்கு அற்புதம் நடக்க தெரியாது எந்த வழியில இருந்து ஒத்தாசை வரும் தெரியாது ஆனாலும் கர்த்தர் என் சூழ்நிலையை மாற்றுவார் கர்த்தர் எல்லா காரியங்களையும் மாற்றுவார்
எனக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, மோசேயை பார்த்து ஒரு நாள் ஆண்டவர் சொன்னா, மோசே என்னிடத்துல ஒரு இடம் இருக்கிறது, நீ வா, அங்க கன்மலையின் வெடிப்பிலே உன்னை வைத்து நான் மூடி பாதுகாப்பேன் என்று சொன்னார். அந்த கன்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவனை ஒன்றும் தொட முடியாது. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். ஹல்லேலூயா. நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது உனக்கு ஜெயம் உண்டு, உனக்கு வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் நான் கலங்கிட மாட்டேன் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து முன்னேறி சொல்ல ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன வந்தாலும் ஆமே நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். வேதத்தை கையில் எடுத்து, வேதத்தை கையில் எடுத்து நான் ஓசானா பாடிடுவேன், நான் ஓசானா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு தேவ பிள்ளை விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? உனக்கு எப்போது வெற்றி கொடுக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இந்த பாடலை பாடுகிற வேளையிலே இதோ கர்த்தருக்குள்ள இருக்கிற உன் கொம்பு உயர போகிறது, உன் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஓ, குப்பையில இருக்கிற உன்னை கர்த்தர் கோபுரத்துல உட்கார வைக்க போகிறார். இதோ சிறியவனே, ஓ, குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன் இதோ உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஓ, உன் சூழ்நிலைகளை பார்த்து கலங்காது, திகையாது. நானே உன் தேவன், உன் பரிகாரியாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றும் 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 உனக்கு விரோதமாய் வாய்க்காது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்து. ஆமென். வேதத்தை கையில், ஓ, thank you Jesus. ஆமென். இயேசுவின் நாமத்தினால ஒரு அந்தர மனதா ஷனதி அந்தர மக்கர தரிமியா ரிபக்கர தரிமியா அந்தர மக்கர விஹோதர மனதா ஷனதி அந்தர மக்கர தரிமியா. ஓ, thank you Lord. வல்லமையின் அபிஷேகம் உன்னை நிரப்புகிறது.
வல்லமையின் அபிஷேகம் உன்னை நிரப்புகிறது. மகளே, வல்லமையின் அபிஷேகம் உன்னை நிரப்புகிறது. என் சகோதரனே, வல்லமையின் அபிஷேகம், வல்லமையின் அபிஷேகம், வல்லமையின் அபிஷேகம் உன்னை விடுவிக்கிற அபிஷேகம், கட்டுகளை கட்டவிழ்க்கிற அபிஷேகம், கட்டுகளை அறுக்கிற அபிஷேகம் பெற்றுக்கொள். ரைட் நவ, இப்பொழுதே கர்த்தருடைய அக்கினி உன்மேல இறங்கி வருகிறது. அக்கினி, இயேசுவின் அக்கினி, உயிர்த்தெழுந்த அக்கினி, வல்லமையின் அக்கினி, சாத்தானின் தலையை நசுக்கப்பட்ட அக்கினி, எல்லா பேய்களையும் எல்லா பிசாசுகளையும் துரத்தின அக்கினி உனக்குள்ளே வருகிறது. அனல் மூட்டி எழுப்பு. உன் பலனை பெற்றுக்கொள். உன் வல்லமையை பெற்றுக்கொள். உன் அபிஷேகத்தை வர்த்திக்க பண்ணு. உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஓ, பலவீனத்துக்கு இடம் கொடுக்காது, சோர்வுக்கு இடம் கொடுக்காது, வீணான சிந்தைக்கு இடம் கொடுக்காது. கர்த்தருடைய கரவனை நிரப்புகிறது. கர்த்தருடைய கரவனை நிரப்புகிறது. Name of the Lord Jesus. Hallelujah. 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 அபிஷேகம், அபிஷேகம் உன்மேல இறங்குகிறது. கர்த்தருடைய மகிமையின் அபிஷேகம், பெந்தெகோஸ்தே நாள்ல இறங்கின அபிஷேகம், எல்லா சத்துடைய கிரிகளை அழிக்கிற அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. சாப பிசாசுகளை துரத்துகிற அபிஷேகம், சாப பிசாசுகளை துரத்துகிற அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால. Name of the Lord Jesus. Amen. Amen. எழும்பு, எழும்பு மகளே, எழும்பு மகளே. உன்னத பலனை தரித்துக்கொள், உன்னத பலனை தரித்துக்கொள். ஓ, உன் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள் இயேசுவின் நாமத்தினால. விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்துக்கொள். ஆவி என்னும் பட்டயத்தை எடுத்துக்கொள் இயேசுவின் நாமத்தினால. Name of the Lord Jesus. Oh, thank you Lord. Thank you Lord. கர்த்தருடைய மகிமை உன்மேலே, உன்மேலே, உன்மேலே கர்த்தர் உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர். இதோ உனக்கு விரோதமாய் காணப்படுகிற தடைகளை நீக்கி போடுகிறார். கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிறார். கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிறார். சில வாசல்களை கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொடுக்கிறார். நன்மையான காரியங்களை உங்க வீட்டிலே செய்யும்படியாக சில வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுக்கிறார் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஓ, காரியம் கைகூட போகிறது, காரியம் கைகூட போகிறது, காரியங்கள் சித்திக்க போகிறது இயேசுவின் நாமத்தினால. நீங்கள் நினைப்பதற்கு ஜெபிப்பதற்கு மேலாக காத்த காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார் இயேசுவின் நாமத்தினால. Thank you Jesus. Thank you Jesus. ஆமென். மகளே, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். ஆமென். உன் வாயை விரிவாய் தர, அதை நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன் ஒரு புது பலனால் நிரப்புகிறார், ஒரு புது வல்லமையால் நிரப்புகிறார். உனக்கான காரியம் இது, உனக்கான காரியம் இது இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. தூசியை உதறி தள்ளிவிட்டு எழுந்துரு இயேசுவின் நாமத்தினால. எல்லா தூசிகளை உதறி தள்ளு. வாழ்க்கையில இருக்கிறதா ஒரு பிரச்சனையே கிடையாது, உதறு. அதெல்லாம் உதறி தள்ளு. என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார். உன் சிறுமை மாறும், உன் நிந்தை மாறும், உன் அவமானம் மாறும், உன் கேலி கூத்து எல்லாம் மறைந்து போகும். Name of the Lord Jesus. விடுதலை, உனக்கு விடுதலை தருகிறேன், விடுதலை தருகிறேன் இயேசுவின் நாமத்தினால. நீ பயந்த காரியம் நடக்காது, நீ பயந்த காரியம் நடக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயந்த காரியம் நடக்காது. பயப்படாது, பயப்படாது. Name of the Lord Jesus. Amen. Hallelujah. Thank you Jesus. Amen. Hallelujah. அழைத்தவர் நான், உன்னை அழைத்தவர் நான், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ கலங்காதே, திகையாதே, தொடர்ந்து முன்னேறி செல். Name of the Lord Jesus. யந்தர மக்கர தரிமி யந்தர பலதாசரா. கர்த்தருடைய அபிஷேகம் நிரம்பிக் கொண்டே இருக்குது. அந்த அபிஷேகத்தை விடாத, அந்த அபிஷேகத்தை விடாத. உன் விளக்கு எரியட்டுமே, உன் விளக்கு கொழுந்து விட்டு எரியட்டுமே, உன் விளக்கு கொழுந்து விட்டு எரியட்டுமே. இந்த அபிஷேகம் நிரப்பட்டுமே, இன்னும் நிரப்பட்டுமே, இன்னும் பாவத்தை கழுவட்டுமே, இன்னும் அசுத்தங்களை எடுத்து போடட்டுமே. அக்கினிக்கு இடம் கொடு, அபிஷேகத்துக்கு இடம் கொடு. உன்னை உருமாற்றுகிற அபிஷேகம், குணங்களை மாற்றுகிற அபிஷேகம், உன் சுபாவங்களை மாற்றுகிற அபிஷேகம், பரலோக தேவனை போல மாற்றுகிற அபிஷேகம் உன்னை நிரப்புகிறது. Name of the Lord Jesus. விடுதலை, விடுதலை, விடுதலையின் அபிஷேகம் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தர் உன்னை மறுரூபப்படுத்துகிறார், கர்த்தர் உன்னை மறுரூபப்படுத்துகிறார். ஆமென். நன்றி, நன்றி, நன்றி. Thank you Jesus. Hallelujah. 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 கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள், கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள். அசட்டை பண்ணாத, அசட்டை பண்ணாத. இன்றைய ரட்சணியனா, இன்றைய ரட்சணியனா இயேசுவின் நாமத்தினால. யந்தர
makara dharmi andara balada sharadi andara ma vibihodara makara dharmi andara balada sharadi vibihodara makara dharmi andare sharadi makam besti labalade sharadi amen amen glory antarama magimai 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 deva prasanna deva prasanna nandiraj 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 amen 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 hallelujah 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 thank you jesus hallelujah thank you jesus hallelujah thank you jesus amen hallelujah magimai magimai hallelujah thank you hallelujah hallelujah thank you jesus nandri hallelujah nandri nandri hallelujah nandri amen hallelujah hallelujah தேவனை நோக்கி பேசு சத்தத்தை உயர்த்து நீ பேச பேச உனக்கு விடுதலை உண்டாகும் நீ பேச பேச விடுதலை உண்டாகும் நீ பேச பேச மகிமையை பார்ப்பாய் நீ பேச பேச சூழ்நிலைகளை மாறுவதை பார்ப்பாய் நீ பேச பேச நெருக்கங்கள் உன்னை விட்டு விலகும் நீ பேச பேச எல்லா சூழ்நிலைகள் மாறும் இதுவரை பார்க்காத மகிமையை பார்ப்பாய் இதுவரைக்கும் பார்க்காத விடுதலை பார்ப்பாய் இதுவரைக்கும் பார்க்காத மகிமையை பார்ப்பாய் கர்த்தர் உனக்கு சமாதானத்தை அருளுகிறார் அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார் ஹல்லேலூயா உன்னை யாரால கலங்க பண்ண முடியாது யார் உன்னை தொட முடியாது கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் சீயோனே எழும்பி ஆர்ப்பரி இதோ உன் ராஜா உன் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார் கர்த்தர் உன் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார் ஹல்லேலூயா இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உன் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஹல்லேலூயா அவருக்கு நன்றி செலுத்துங்க அவர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி செலுத்துங்க அவர் கொடுத்த அபிஷேகத்துக்காக நன்றி செலுத்துங்க எத்தனை பெரிய கிருபை எத்தனை பெரிய கிருபை எத்தனை பெரிய கிருபை இந்த மண்ணுக்கு ஒன்றுக்கும் உதவாத நமக்கு இன்னைக்கு அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறாரு இன்னமும் நம்மை நேசிக்கிறாரு இன்னமும் நம்மோடு கூட உலாவுகிறாரு எவ்வளவு பெரிய கிருபை எவ்வளவு பெரிய கிருபை எவ்வளவு பெரிய கிருபை நன்றி சொல்ல வேண்டாமா எல்லாரும் நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க விசேஷித்தவனாக்குவதே அவர் தானே நம்ம விசேஷித்தவனாக்குவதே அவர் தானே அவர் இல்லாம நாம இல்லையே நம்ம வாழ்க்கை இல்லையே நம்ம குடும்பம் இல்லையே எதுவுமே கிடையாது அவரால அன்றி நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஆராதனை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தபடினாலே நல்ல ஒரு அபிஷேகத்தை கொடுத்தபடினாலே நல்ல ஒரு விடுதலை கொடுத்தபடினாலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்ம உயிர்ப்பித்தபடினாலே நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட நம்முடைய குடும்பங்களோடு கூட நம்முடைய வேலையோடு கூட நம்முடைய போக்கிலும் வரத்துல நம்முடைய பிள்ளைகளோடு நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றோடு கர்த்தருடைய கரம் இருந்து பொல்லாப்பு நாச மோசங்களுக்கு நம்ம விலக்கி காத்து கர்த்தருடைய மகிமையால நம்ம மூடிக்கொள்ளும்படியா நம்ம எல்லாரும் சபை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா கர்த்தருடைய கரம் ஊழியத்தோடு இருக்கும்படியா ஊழியக்காரனோடு ஊழியக்காரன் குடும்பத்தோடு அழைத்த அழைப்போடு இந்த இடத்துல கொண்டு வந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக இந்த இடத்துல பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாக இந்த இடத்துல இருந்து கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அநேகருக்கு இந்த இடத்துல இருந்து விடுதலையும் சத்தியத்தை சத்தியமா அறிவிக்கிற சத்தியங்களும் புறப்பட்டு செல்ல அநேகருடைய கண்கள் திறக்கப்பட பெரிய எழுப்புதல் இந்த ஊழியத்தின் மூலமாக உண்டாக நம்ம எல்லாரையும் சபை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல தேசம் இந்திய தேசம் இந்த இந்திய தேசத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக இந்த இந்திய தேசத்துல காணப்படுகிற எல்லா அந்தகாரத்தின் ஆளுகைகள் இருளின் அதிகாரங்கள் சத்துருடைய எல்லா சதி நாசம் மோசங்களை கர்த்தர் முறியடித்து நம்முடைய தேசத்தை பாதுகாக்கும்படியாக நம்முடைய தேசத்தை ரட்சிக்கும்படியாக ஆளுகிற மக்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாக எல்லாரும் நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக இயேசுவை நோக்கி நம்ம ஸ்தோத்திரப்போமா கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியத்தோட பெயர் இயேசுவின் வழி ஊழியம் இந்த இயேசுவின் வழி ஊழியத்தின் மூலமாக நமக்கு இயேசுவின் சபையை கர்த்தர் கொடுத்தார் இந்த இயேசுவின் சபைக்கு நமக்கு தேவைகள் அநேகம் உண்டு கர்த்தர் அநேக தேவைகளை கொடுத்திருக்கிறார்
இந்த தேவையெல்லாம் பரத்திலிருந்து அவர் சந்திக்கணும். நமக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ கேமரா தேவைப்படுகிறது, நமக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரம் பேடு தேவைப்படுகிறது, நல்ல ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்படுகிறது, நல்ல ஒரு ஸ்மார்ட் டிவி, நல்ல ஒரு சவுண்ட் சிஸ்டம், நல்ல ஒரு சொந்தமான ஒரு இடம், விடுதலையோடு அவர் ஆராதிக்க ஒரு சொந்தமான இடம் தேவை. எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணும்படியாக, பரத்திலிருந்து ஒத்தாசைகளை கட்டளிடும்படியாக, பரலோகத்தின் தேவன் தம்முடைய கரத்தை தாராளமாய் நீட்டி நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, தேவைகளை சந்திக்கும்படியாக நம்ம எல்லாரும் சபை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவே, மட்டும் ஏறெடுத்த எல்லா ஜப குறிப்புகளுக்கும் தேவரீர் பதில் கொடுத்தீரே, நன்றி. நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறீரே, நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறீரே, நன்றி அப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். மாறி மாறி வாசிக்கப்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் புஸ்தகம் 106 25 48 முடிய. கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது அவர்கள் வனாந்தரத்திலே மடியவும் அவர்கள் சந்த ஜாதிகளுக்குள்ளே அழியவும், அவர்கள் பற்பல தேசங்களிலே சிதறடிக்கப்படவும் அவர்களுக்கு விரோதமாய் தம்முடைய கையை எடுத்தார். அவர்கள் பாகால் பேயோரை பற்றி கொண்டு ஜீவன் இல்லாதவைகளுக்கு இட்ட பலிகளை புசித்து தங்கள் கிரியைகளினால் அவருக்கு கோபமூட்டினார்கள். ஆகையால் அதை அவர்களுக்கு புகுந்தது. அப்பொழுது பினேகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான். அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. அது தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கடுங்கோபம் மூட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை. ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள். அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள். அவர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரத்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டது. அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாகி தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள். அதனால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனத்தின் மேல் மூண்டது. அவர் தமது சுதந்திரத்தை அருவருத்தார். அவர்களை ஜாதிகளுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்களுடைய பகைஞர் அவர்களை ஆண்டார்கள். அவருடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டார்கள். அநேக தரம் அவர்களை விடுவித்தார். அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையினால் மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறக்கும்படி செய்தார். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லோரும் ஆமென் அல்லேலூயா என்பார்கள். ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் லூக்கா 18 அதிகாரம் 9 முடிய.
அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். இயேசுவோ அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டு இருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரத்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியினால் இதை கேட்டபொழுது மிகுந்த துக்கமடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் காணிக்கைக்காக இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் என்ற பாடலை நாம் பாடுவோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியம மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியம மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாமேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாமேலியாலே காக்கப்பட்டு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு, ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன், ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால்
வீட்டை நினைக்கையிலே என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. என் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. நின் பேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நின் பேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 138, சங்கீதம் 138 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பக்கம் 756. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவையோ தூரத்திலிருந்து அறிகிறார். ஆமென். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் தாழ்மையுள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது போல இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நாம் தாழ்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நான் மனத்தாழ்மையும் சாந்தமுள்ளவராய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லும்போது அவர்கிட்ட இருக்கிற அந்த குணாதிசயங்கள், அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து வெளிப்படணும். ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் விளங்கும். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, மரமானது அதன் கனியினாலே அறியப்படும். அப்போ நீங்க யாருடைய பிள்ளை அப்படின்றது யாரால அறியப்படும்? உங்ககிட்ட இருந்து வெளிப்படுற உங்களுடைய கனி, உங்களுடைய கிரியை, உங்களுடைய நடக்கையினால அது எல்லாருக்கும் வெளியரங்கமாகும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். நல்ல கவனிங்க, மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். ஆமா, இப்போ மனத்தாழ்மை ஆண்டவர் தேட சொல்றார். நல்ல கவனிங்க, நீதியை தேடுறீங்க பாத்தீங்களா? எப்படி நீதியை தேடுறீங்களோ அதே ஈக்குவல் அந்த இடத்தை ஆண்டவர் எது கொடுக்கிறாரு? ஆமா, தாழ்மைக்கு கொடுக்கிறார். அப்போ தாழ்மை என்பது மிகவும் அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. இந்த தாழ்மையை தேடும் பொழுது அந்த பகுதியில் அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாட்களிலே அந்த தாழ்மையை தேடின பிள்ளைகள், நீதியை தேடின பிள்ளைகள் மறைக்கப்படலாம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ சும்மா ஆண்டவர் சில காரியங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கல. இந்த உலகத்துல சில காரியங்கள், கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் கடந்து வருகிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் கடந்து வரும்போது அந்த நியாய தீர்ப்பு நம்முடைய பிள்ளைகளை, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு அது கேடயமாக இந்த மனத்தாழ்மையானது உங்களை என்ன பண்ணுது? பாதுகாக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. எகிப்துல நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் எத்தனையோ விதமான வாதையினால் எகிப்தியரை அந்த வாதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வாதை நேரத்தில் நீங்க பாருங்க, எகிப்துல 3 நாள் பயங்கரமான இருளா இருக்கு. ஆனா இஸ்ரவேலருக்கு அது எப்படி இருந்தது? வெளிச்சமா இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்கெல்லாம் பக்கத்துல இருக்கிற பொருள் கூட என்னது தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு இருள சிக்கினாங்க. ஆனா இஸ்ரவேலருக்கும் அது எப்படி இருந்தது? வெளிச்சமா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கும் போது அவருடைய பிள்ளைகளை அவர் விசேஷித்த விதமாக பாதுகாத்து கொள்றதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, இதெல்லாம் நமக்கு தேவை என்பதை அவர் நமக்கு என்ன பண்றாரு? ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல அநேக நியாய தீர்ப்புகள் ஏற்கனவே வந்திருக்கு.
நம்ம கொரோனா போல ஒரு காரியத்தை பார்த்தோம், சுனாமியை போல ஏதோ காரியத்தை பார்த்தோம், அடிக்கடி மழையில ஒரு சில காரியங்களை பார்க்கிறோம், புயல்ல சில காரியங்களை பார்க்கிறோம், இயற்கை பேரிடர்ல நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் வரும்போது அது நடுவில் கர்த்தர் கிருபையா நம்மளை காப்பாத்திட்டு வராரு பாருங்க. அதெல்லாம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு கேடைய மாதிரி ஏதாவது ஒரு காரியம் நமக்கு தெரியாம கர்த்தருக்கு முன்பதாக நிக்குது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? சரி, கிருபை பெற்றவங்க எப்படி அன்னைக்கு இஸ்ரவேலருக்கு அந்த நிலக்கால ரத்தத்தை பூசினது அடையாளமா இருந்து சங்காரக்காரன் விலகி போனாலும் அது போல நம்மளை வாதம் நெருங்காதபடிக்கு, ஆபத்து நெருங்காதபடிக்கு, பலவிதமான காரியங்கள் நம்ம நெருங்காதபடிக்கு கர்த்தர் நம்ம விலக்கி பாதுகாத்து கொண்டு வராரு பாருங்க. அந்த உலகத்து மக்களுக்கு வரக்கூடிய எந்த தீங்கு நம்மளை நெருங்காம பாதுகாக்கிறாரு பாருங்க. அதெல்லாம் அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளணும், இந்த தாழ்மையில அவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப அந்த தாழ்மை ஏன்னா முதல்ல நம்ம தேவன் தாழ்மையுள்ளவரா இருக்கிறார். இரண்டாவதாக வேதம் சொல்லுது தாழ்மையை தேடணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. மூன்றாவதாக நீங்க பார்க்கும்போது கொலேசியர் 3:12 அந்த வார்த்தை சொல்லுகிறது மனத்தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னது? மனத்தாழ்மையை தரித்து கொள்ளுங்க. முதல்ல தேடுங்க சொன்னாரு, இப்ப என்ன சொல்றாரு? தரித்து கொள்ளுங்கன்றார். இன்னொரு இடத்துல சொல்றாரு அணிந்து கொள்ளுங்கள் என்றார். பேதுரு புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது வாலிபர்களை குறித்து சொல்லுற இடத்துல அழகா சொல்லப்பட்டிருக்குது, நீங்க மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அருமையான தேவட பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? கர்த்தர் நம்மை தாழ்மையுள்ளவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த தாழ்மையோடு இருக்கும்போது நமக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கப்படுது? முதலாவதாக நீதிமொழிகள் 3:34 வாசிங்க. நீதிமொழிகள் 3:34. இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆமா, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அந்த கிருபையை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். தகுதியே இல்லாத ஒருத்தனை தகுதிப்படுத்துவதுதான் கிருபை. அப்போ தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார்னா உங்களுக்குள்ள அந்த தாழ்மை வந்துருச்சுன்னா கர்த்தருடைய கண்கள் உங்களுக்கு கிருபை கிடைச்சிரும். உங்களை கர்த்தர் தகுதிப்படுத்திடுவாரு. எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்க தகுதி இல்லாம, ஒருவேளை ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு நீங்க தகுதி இல்லாம இருக்கலாம், அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறதுக்கு இந்த மனத்தாழ்மை உங்களை தகுதிப்படுத்திடும். ஒருவேளை ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை ஒரு நல்ல வருமானம் இல்லாம இருக்கலாம், நல்ல வேலை இல்லாம இருக்கலாம், நல்ல சுகம் இல்லாம இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது காரியம் இருக்கலாம். இந்த விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு, இதுல இருந்து நாம ரட்சிக்கப்படுவதற்கு, இந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தகுதி இல்லாதவர்களா இருக்கலாம். ஆனாலும் அந்த தகுதி உங்களுக்கு கொடுக்கப்படுவது எப்பொழுது? இந்த மனத்தாழ்மை உங்களுக்குள்ள வரும்போது, நீங்க தாழ்மையாய் கர்த்தரிடத்துல நடந்து கொள்ளும் போது, என் அன்பு தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது அது உங்களை தகுதிப்படுத்தும். அந்த தகுதிப்படும் போது நீங்க அந்த நன்மையை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். இதுதான் ஆண்டவர் சொல்றார். இரண்டாவதாக அந்த தாழ்மை நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் நீதிமொழிகள் 15:33 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், ஆமே, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆமா, தாழ்மை நல்லா கவனிங்க. மேன்மைக்கு முன்னாடி, மேன்மை வர்றதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு அவங்ககிட்ட அப்படின்னா அவங்ககிட்ட தாழ்மை வந்திருக்குன்னு அர்த்தம். நீங்க தாழ்மையா நடந்து கொண்டீங்கன்னா கர்த்தரால் அழகா மேன்மையா உயர்த்தப்படுவீங்க. எப்படி உயர்த்தப்படுவீங்களோ அதெல்லாம் தெரியாது, எந்த வழியில தெரியாது. ஆனா உங்களுக்குள்ள தாழ்மைன்ற ஒரு காரியம் வந்துருச்சுன்னா நீங்க கர்த்தரால உயர்த்தப்படுவது நிச்சயம். மேன்மையான இடத்துல கர்த்தர் உங்களை உட்கார வைப்பார், மகிமையான இடத்துல கர்த்தர் உட்கார வைப்பார். எல்லாருடைய கண்களை உங்களை கவனிக்கும்படியான ஒரு ஸ்தானம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இது கர்த்தர் கொடுக்கிற ஒரு மகிமை, ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. மூன்றாவதாக நீதிமொழிகள் 22:4 வாசிங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலும், ஆமே, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். நல்லா கவனிங்க. நீங்க தாழ்மையா இருந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. ரெண்டாவது உனக்கு மகிமையை கொடுப்பேன்னு சொல்றாரு. மூணாவது நான் ஜீவனை உனக்கு பலனாக தருவேன்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சிங்களா? ஐஸ்வர்யமும் கொடுக்கப்படுகிறது, உங்களுக்கு ஒரு மகிமையும் கொடுக்கப்படுகிறது, கர்த்தரால நித்திய ஜீவனையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இதெல்லாம் அந்த மனத்தாழ்மையினால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிதான ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான்காவதாக நீதிமொழிகள் 29:23 வாசிங்க. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். நீங்க தாழ்மை உள்ளவர்களா இருந்தீங்கன்னா, மனத்தாழ்மை உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்க எங்க இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கனம் தேடி வரும்.
அல்லேலூயா. அந்த கனத்தை கொடுக்கிறது கர்த்தர், வேற யாரும் இல்லை. அந்த கனத்தை கொடுத்து அவர் சொல்லி வச்சுட்டார், அவர் வார்த்தையில் எழுதிட்டாருன்னா இது எப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் மாதிரி. இந்த வார்த்தையை நீங்கள் அவர் அங்கே எழுதிட்டாருன்னா அந்த காரியம் உங்களுக்குள்ள வந்துருச்சுனால அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அதுதான் அவர் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேனோ ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று சொல்லி நீ என்னை சோதித்து பாருன்னு சொல்றாரு. நீ கேளு, ஆண்டவரே நீங்கள் இப்படி சொன்னீங்களே, நான் இதை செஞ்சுட்டேன், இதுபடி என்னை ஆசீர்வதிங்க கேளுன்னு சொல்றாரு. நீங்கள் அதை செஞ்சுட்டு பாருங்க, நீங்கள் சொல்லவே தேவையில்ல, உங்களை தேடி ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அப்போது இன்னைக்கு மனத்தாழ்மை நம்மக்கிட்ட இருக்கும்போது என் அன்பு தேவ பிள்ளைகளை நமக்கு அநேக இடங்களில் கனம் கிடைக்கும். நம்ம எங்கெல்லாம் கனவீனப்பட்டோமோ, எங்கெல்லாம் நம்ம அவமானப்பட்டோமோ, எந்த இடத்தெல்லாம் நம்ம நிந்திக்கப்பட்டோமோ, அதே ஜனங்களுக்கு முன்பதாக, அதே கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்ம கனமடைய செய்வார். மேலான ஒரு கனத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அது அவருடைய கரத்தினால வரக்கூடிய ஒரு மகிமை. ஐந்தாவதாக மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க. ஏசப்பா சொல்றாரு, அவர் எப்படி இருக்காரா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். அல்லேலூயா. இன்னைக்கு எதுக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம்? எப்படியாக நம்ம ஆத்துமா ஒரு பரலோகம் போயிடாதா? ஆண்டவருடைய சமூகத்தில் நித்திய காலமாக கர்த்தரோடு இருக்கக்கூடிய ஒரு அந்த பாக்கியம்தான் அந்த ஆத்தும இளைப்பாறுதல். அந்த ஆத்தும இளைப்பாறுதல் எப்போ கர்த்தர் தராரு? நம்ம மனத்தாழ்மையாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த மகிமையான இளைப்பாறுதலை அவர் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆறாவதாக லூக்கா 1:48 வாசிப்போம். லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஆமே. இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஆமே. இது யார் சொல்றாங்க? மரியாள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்த தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார், அதனால இது முதல் எல்லா சந்ததி என்னை பாக்கியவதி என்று சொல்லுவாங்க. அந்த வார்த்தையுடைய பின்னணியம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுக்குள்ள ஒரு மன தாழ்மை இருக்குமே ஆனால், கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு தாழ்மை இருக்குமானால், நீங்க நிச்சயமாக கர்த்தருடைய பணியில ஏதாகிலும் ஒரு பங்கு உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்னைக்கு மரியாளுக்கு ஒரு பங்கு கொடுக்கப்பட்டது. அந்த பங்கை தான் அவன் சொல்றான், கர்த்தர் என் தாழ்மையை நினைத்தள்ளி என்னை பாக்கியவதி என்று சொல்லும்படியாக ஒரு கிருபை எனக்கு கொடுத்திருக்கிறான். அது என்ன? அவருடைய அந்த சுவிசேஷத்துல அவர் ரட்சிக்கும்படியாக, அவருடைய பிறப்பின் காரியத்துல என்னுடைய கர்ப்பத்தில் வந்து அவர் பிறக்கும்படியாக அந்த கிருபையை எனக்கு கொடுத்தாரு, என்னை தெரிந்தெடுத்தாரு. அதுக்காக என் ஆண்டவருக்கு நன்றி என்று சொன்னார். அல்லேலூயா. நீங்க மனத்தாழ்மை உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் கர்த்தருடைய வேலையில உங்களுக்கும் ஒரு பங்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுப்பதற்கு அதுவே உங்களை தகுதிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு மனத்தாழ்மை அவசியம். கர்த்தருடைய திட்டத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கணுமா? மரியாதை போல இருக்கணுமா? யோசித்து பாருங்க. நீங்களும் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? நானும் உமக்காக ஏதாச்சும் செய்யணும் ஏசப்பா, இப்படி அறுவடை பணியில் எனக்கு ஒரு பங்கு இருக்கணும், இப்படி சுவிசேஷ காரியத்தில் எனக்கு ஒரு பங்கு இருக்கணும், இப்படி ராஜ்யத்தில் எனக்கு ஒரு பங்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு உங்களை தகுதிப்படுத்துவதே அந்த மனத்தாழ்மை தான். அப்போ இன்றைக்கு அந்த மனத்தாழ்மைக்கு இடம் கொடுங்க. அதனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஏழாவதாக லூக்கா 52 அந்த 1:52 வாசிங்க. பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். தாழ்மையானவர்களை உயர்த்துகிற தெய்வமாய் இருக்கிறார். என் அருமையான தேவ பிள்ளைகள், அன்னாளுடைய தாழ்மையை கர்த்தர் கண்டார், ஒரு நாளில் அவளை உயர்த்தினார். அல்லேலூயா. அதே போல் இன்னைக்கு நீங்கள் மற்றவங்களோட காரியங்கள் பார்வைக்கு முன்பாக, சூழ்நிலைக்கு முன்பதாக நீங்கள் தாழ்ந்து போனவர்களை போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்குற அந்த தாழ்மை உங்ககிட்ட வந்துருச்சுன்னா, அந்த தாழ்மை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான உயர்வுகளை அது கொடுத்து கொண்டே இருக்கும். வருமானத்தில் உயர்வு வேணுமோ அதை கொடுக்கும். எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு உயர்வு வேணுமோ அந்தந்த காரியத்தில் உயர்வு கொடுக்கும். ஏனென்றால் இயேசுவின் நாமத்தினால உங்கள் கொம்பு உயரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகள், இவ்வளோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த தாழ்மை எங்கே வெளிப்படணும் தெரியுங்களா? இவ்வளோ 7 ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்காருல்ல, இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நம்ம சுதந்திரிக்கணும்னா 2 காரியம் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த தாழ்மை நமக்குள்ளே எங்கே வெளிப்படும், அது இருந்தால் அது வெளிப்படுற விதம் எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவதாக மீகா
6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 1079. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். நீ தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை தேவன் கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ வீட்டில் இருந்தாலும் சரி, நீ வேலையில் இருந்தாலும் சரி, நீ சபையில் இருந்தாலும் சரி, நீ எங்கே இருந்தாலும் சரி, நீ தேவனுக்கு முன்பாக நிற்கிற. அதை முதல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் என்னைக்கு ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டீங்களோ அப்போவே நீங்கள் யாருக்குள்ளே வந்துட்டீங்க? கர்த்தருக்குள்ளே வந்துட்டீங்க. கர்த்தருக்குள்ளே வந்துட்டதுனால நீங்கள் நேரடி கண்காணிப்பில் இருக்கீங்க. எல்லா இடத்துலேருந்து கர்த்தர் உங்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? பார்த்துக்கிட்டே இருக்கார். அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை, சகலமும் வெளியரங்கமும் நிர்வாணமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நீ கர்த்தருக்கு முன்பாக நடக்கிற. நீ நல்லா இதை தெரிஞ்சுங்க. சபையில் வந்தால் மட்டும்தான் ஏசப்பா இங்கே உட்காந்துருக்காரு, அதனால் பார்க்குறாரு. சபையை விட்டு வெளியே போனால் நம்ம இஷ்டம் போல் வாழலாம். அவர் அதை பார்க்கவே மாட்டார். ஏன்னா அவர் தான் இங்கே சீட்டிங் போட்டு உட்காந்துருக்காரு. அப்படி இல்லை. நம்ம தேவன் எங்கும் வியாபித்து இருக்கிறவர். எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இத்தனை கோடி மனுஷன் இருக்கான் பாருங்க. அத்தனை கோடி மனுஷனை என்னென்ன செய்கிறான் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அல்லேலூயா. அவன் நினைக்கிறது முதற்கொண்டு அவருக்கு தெரியும். சிந்தையில் என்ன இருக்கு, அவன் பேசுறது என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம அவர்கிட்ட போய் சொல்லவே முடியாது. அவர் எல்லாத்தையும் வகையறுக்கிற தெய்வம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக இருக்கும்போது நீங்கள் போகிற இடங்கள்ல செய்கிற காரியங்களில் உங்களுடைய தாழ்மை வெளிப்படுதா கவனிச்சு பாருங்க. இங்கே ஒரு மனுஷனை நம்ம பார்ப்போம். லூக்கா 18ஆம் அதிகாரம் நம்ம வாசித்த வேத பாட பகுதி தான். 18ஆம் அதிகாரம் 10 to 14 வசனங்களை வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனாங்க. ஆமா பாருங்க, ஜெபம் பண்ண போனாங்க. எவ்வளவு நல்ல பிள்ளைங்க பாருங்க. ஒருவன் பரிசேயன், ஒருத்தன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஆயக்காரன் யாருன்னா டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிப்பவர். நல்லா கவனிச்சிங்க. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சரியான ஜெபம்ல. அப்புறம் பாருங்க, வாரத்தில் 2 தரம். ஆமா 2 நாள் வாரத்துக்கு நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம். ஆமா, நான் கரெக்டா நீங்க என்ன டைத்து சொன்னீங்க அதெல்லாம் நான் கரெக்டா கொடுத்துறேன். தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஆமா, நல்ல கவனிங்க. ஜெபிக்க வரீங்க, தேவனை ஆராதிக்க வரீங்க. அங்க வரும்போது உங்களுடைய பார்வை உங்களுக்கும் தேவனுக்கு மட்டும்தான் இருக்கணும். அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இது பார்க்கறதா நம்ம வேலை. அவன் பாருங்க, அவன் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட வந்து ஒப்புரவாக வந்திருக்கான். அவன் ஆண்டவரோட சேரும்படியா வந்திருக்கான். நீ பாட்டு ஜெபிக்க தானே போன. நீ போய் என்ன பண்ணியிருக்கணும்? போய் உன்னுடைய காரியத்தை ஆண்டவர்கிட்ட கரத்தில் ஒப்பு கொடுத்து நீ தேவனை நோக்கி பார்க்கணும். அதை விட்டுட்டு நீ போய் உன் பெருமை புராணத்தெல்லாம் பாடுறதுக்காக கர்த்தரை அழைச்சார். யோசனை பண்ணி பாருங்க. இவன் அதை தான் பண்றான் பாருங்க. அவனை போல இல்லாம, அந்த பாவியாகி ஆயக்காரனை போல இல்லாம. அப்ப நல்லா கவனிக்க. இதெல்லாம் காரணம் ஏன்? அவன் அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் ஏறெடுக்க காரணம் என்ன? நீ ஜெபிக்க வந்த இடத்துல நீ சுற்றி முற்றி யார் நம்ம பக்கத்தில் இருக்கா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன செய்யறாங்க, அவங்க எப்படிப்பட்ட ஆள், நீ ஏன் பார்க்குற? நீங்க வந்தா உனக்கும் தேவனுக்கு மட்டும்தான் கான்டாக்ட் இருக்கணும். நீ அதை தவிர்த்து உன் கண்ணு கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பினாலே உனக்கு பிரச்சனை தான். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பேதுரு படகுல இருந்து இறங்கி அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்து கடல் மேல நடக்க ஆரம்பிச்சான். ஆண்டவரை பார்த்த வரைக்கும் கடல் மேல நடந்துகிட்டு இருந்தவன், வசனம் சொல்லுது, அவரை விட்டு பார்வையை கொஞ்சம் திருப்பின உடனே என்ன ஆயிடுச்சு? உடனே அவர் மூழ்க ஆரம்பிச்சுட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க தேவ ஆலயத்துக்கு வரும்போது தேவனோடு தான் பேச வரீங்க, தேவனோடு தான் சஞ்சரிக்க வரீங்க. அதே போல உங்க தனி ஜபமா இருக்கட்டும், நீங்க வேலைக்கு போற காரியமா இருக்கட்டும், எங்க போனாலும் நீங்களும் அவரும் நீங்களும் இந்த உணர்வோட போங்க. இந்த உணர்வோட போகும்போது எதை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு டச் வராது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த இடத்துல இங்க என்ன நடக்குது? தேவையில்லாத விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தும் போது கொஞ்சம் அவன் கண்ணை திருப்பின உடனே, கொஞ்சம் சுபாவத்தை மாத்தின உடனே ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய ஜபத்தில் ஒரு கலை வந்துருச்சு. பார்த்தீங்களா?
அவன் என்ன பண்ணான் பாருங்க, கொஞ்சம் பெருமையை பேச ஆரம்பித்தான். உடனே ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமா, ஆண்டவர் ஜட்ஜ்மெண்டே கொடுத்துட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? அவன் அல்ல. யாரு? பரிசேயன் அல்ல. இவனை போல அல்ல, அவனை போல அல்ல. நான் வாரத்தில் 2 நாள் ஃபாஸ்டிங் இருக்கேன், நான் எல்லாத்தையும் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன்னு சொன்னா பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னு சொன்னா பாருங்க, நீதிமான் போல தன்னை காட்டி கொண்டான் பாருங்க. அவன் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆயக்காரனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாக கடந்து சென்றான். அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு மனத்தாழ்மை எங்க வெளிப்படும்? அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ தேவனுக்கு முன்பாக நடக்கிற, நீ தேவனுக்கு முன்பாக நடக்கும் போது உனக்கும் தேவனுக்குள்ள இருக்க தொடர்பு மட்டும்தான் இருக்கணும். அந்த சிந்தையோட மட்டும் இரு. நீ அந்த பிரசன்னத்தை காத்துக்கொண்டு நீ நடக்கிறவனா இருந்தா உனக்குள்ள வேற எதுவும் வராது. மாறாக நீ கர்த்தரை விட்டு உன்னுடைய காரியங்களை மாற்றும் போது, திசை திரும்பும் போது, அது உன்னுடைய சூழ்நிலை, உன் வாழ்க்கையை அது புரட்டி போடும், உன் ஜீவியத்தை புரட்டிடும். இதுதான் ஆண்டவனுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம். நீ தேவ சமூகத்துக்கு வரும்போது நீ ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். என்ன? நீ தேவனோட பேச வர, நீ உன்னை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றும்படியாக வர, உன்னை தாழ்த்தும்படியாக வர. அதை விட்டுட்டு அடுத்தவனுடைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது அது நமக்கு கேடை கொண்டு வருகிறதே இந்த பகுதி நமக்கு காட்டி கொடுக்கிறது. இதில் நம்ம கவனமாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, நல்லா ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். நமக்கே 1008 பிரச்சனை இருக்குது. அதுலேருந்து விடுதலை பெறணும். நமக்கு இருக்க கண்ணீர் துடைக்கப்படணும், நமக்கு இருக்கிற வேதனை மாறணும். அதையே தீர்க்கிறதுக்கு நம்ம வழி இல்லாமல் ஆண்டவரை நோக்கி தானே பார்க்க வரோம். அந்த இடத்துல எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை? யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். என்ன? அண்ணால் போனா பாருங்க, யார் இருந்தா இல்லை, யாரையும் பார்க்கல. அவன் மாத்திரம் என்ன பண்ணா? கண்ணை மூணா அவரோட பேசினான். வசனம் சொல்லுது, சத்தம் வெளியே வரல, உதற மாட்டான் செஞ்சது. அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு ஜெபம், அந்த ஜெபம் பரலோகத்துக்கு எட்டினது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. நீங்கள் போகும்போது, நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் அந்த அழுகையின் சுவர்னு ஒன்று இருக்குது, இன்றைக்கும் இருக்குது அந்த அழுகையின் சுவர். அந்த அழுகையின் சுவர் தேவாலயத்தினோட ஒரே ஒரு பார்ட், அது மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அந்த சுவர்கிட்ட பார்த்தீங்கன்னா தினமும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏகப்பட்ட யூதர்கள் அந்த செவத்தில் முட்டி முட்டி அழுதுகிட்டே இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அவ்வளோ பேர் ஜெபம் பண்ணுறானே, பக்கத்தில் இருக்கணும் பார்க்குறானே பாருங்கள், பார்க்கவே மாட்டான். எத்தனையோ வீடியோ காட்டுவாங்க, நீங்கள் வேணால் யூடியூப்பில் பாருங்கள். அழுகையின் சுவரை பற்றி லைவ் டெலிகாஸ்ட் எதாக இருந்தால் பாருங்களேன். பக்கத்தில் இருக்கணும் பார்க்க மாட்டான். இவ்வளோ டிஸ்டன்ஸாக இங்கே ஒருத்தன் இருப்பான், இங்கே ஒருத்தன் இருப்பான். இவன் அவனை பார்க்க மாட்டான், அவன் இவனை பார்க்க மாட்டான். இவன் பாட்டு பைபிளை எடுத்து வச்சுப்பான், இப்படி செவத்தில் முட்டி 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 அழுதுகிட்டே, எப்போ வருவீங்க மேசியா, எப்போ வருவீங்க மேசியான்னு சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு நல்ல ஜீவியம் இதுதான். நல்லா கவனிங்க. நம்ம சூழ்நிலையிலேருந்து கர்த்தர் விடுதலை நமக்கு தரணும். நம்ம ஸ்திரப்படணும், நம்ம பலப்படணும். நம்ம அதுக்காக தான் ஆண்டவர் நோக்கி வரோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில், நம்ம அனுதின வாழ்க்கையில், நம்ம கர்த்தரோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இந்த பெருமைகள் வரக்கூடாது. நான் எல்லாத்தையும் சரியாக செய்கிறேன், அதனால் யாரும் என்னை குற்றம் சாட்ட முடியாதுன்ற சிந்தை வந்தாலே போச்சு. அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் பவுல் சொல்றாரு, என்னிடத்துல நான் யாதொரு குற்றத்தையும் நான் பார்க்கல, ஆனால் அதனால நான் நீதிமான் இல்லை. ஏன்னா என்னை நியாயந்திருக்கிற ஒருத்தர் இருக்காரு, ஏசப்பா ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறவர். அதனால நான் எனக்கு தெரியல, ஆனால் அவருக்கு தெரியும் எல்லாமே. அதனால் அவர் என்ன சொல்றாரு, அதனால காலம் வரும்னு யாரையும் நியாயம் திருத்துறாதீங்க அப்படின்றார். அப்போ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தரோடு நடக்கிற பிள்ளைங்க தாழ்மையாக இருங்க, தாழ்மையாக பேச. நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், ஒன்றா சேர்ந்து ஒரே பாதையில் தான் பிரயாணிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில பேர் கொஞ்சம் முன்னாடி போகிறீங்க, சில பேர் கொஞ்சம் பின்னாடி வரீங்க. ஆக மொத்தம் எல்லாரும் என்ன தான் பண்ணுறோம், பூரணத்தை நோக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ராக்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். எப்படி ஆகிலும் கொஞ்சம் சீக்கிரமாக போய் ஆண்டவரை பிடிச்சிடலாம், ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துடலாம், எப்படியாச்சும் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உள்ளே ஓடிடலாம் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். அது தப்பு இல்லை, ஆனால் அந்த ஓட்டம் தடைபடாது பார்த்துக்கிறோம். இதெல்லாம் நம்மளை தடைப்படும். பெருமை வந்துருச்சு, நம்ம அடுத்தவனை பார்க்க ஆரம்பித்தாலே முடிஞ்சு போச்சு. நம்ம அடுத்தவனை பார்த்தோம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவோம். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போது சங்கீதம் 16:8 வாசிங்கண்ணே. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமா, அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. எப்போதும் அவரை முன்னாடி வச்சு வாழ்றவன், அவன் கண்ணுக்கு இந்த மாதிரி ஏடாகுடமான விஷயங்கள்லாம் தெரியாது. ரெண்டாவது, அது அவனை தொடவும் தொடாது. ஏன்னா அவன் எப்போ அவர்கிட்டயே பேசிட்டு இருப்பான். அதாவது இந்த கண்ணு இப்படி பார்த்துட்டு இருக்கோம், இந்த வாய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அவன் பார்க்கறது எதுவும் இவனுக்குள்ள உள்ள போகாது.
இவன் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க விஷயம் எதுவும் உள்ளார போகாது. காதில் எல்லாரும் சுற்றி சத்தமாக பேசினா கூட அவன் காதுக்குள்ளே போகாது. ஏன்னு கேளுங்க, அவன் உள்ளத்துலேருந்து கர்த்தரோடு பேசிக்கிட்டே இருப்பான். கர்த்தரோடு சஞ்சத்துக்கிட்ட இதெல்லாம் பிளாக் ஆகிருக்கும். பார்க்கும்போது அப்படி தெரியும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், ஏதோ கவனிக்கிறான்னு. ஒன்றுமே இருக்காது, பிளாக் ஆகிரும். அல்லேலூயா. அதனால தான் பரிசுத்தவான்கள் எப்போது என்ன பண்ணுவாங்க, கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டு இருப்பாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம நல்லா தெரிந்து கொள்ளணும், இன்றைக்கி நமக்குள்ள 1008 பிரச்சனைகள் இருக்குது, 1008 போராட்டம் இருக்குது. அந்த எல்லா பிரச்சனைலேருந்து விடுதலை பெறணும்னா கர்த்தருக்கு முன்பாக நமக்கு ஒரு தாழ்மை வேணும். நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் ஜெபத்தில் இது மாதிரி காரியம் வெளிப்படுதா பாருங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் எதாவது பேசிட்டானா உடனே ஜெபத்தில் ஆண்டவரே அவனை அடியும் ஆண்டவர், உதையும் ஆண்டவரே, அவனுக்கு காரியத்தெல்லாம் இப்படி பண்ணு ஆண்டவர், காலை உடைங்க. இப்படிலாம் ஜெபிக்கிற ஆள் இருக்காங்க. இன்றைக்கி ஜெபிக்கிற ஆள் இருக்காங்க. யாராவது ஒரு ஆள் ஏதாவது ஏடாகடமாக பேசிட்டாங்கன்னா, ஆண்டவரே என்ன அவன் ஒரு அடி அடித்தான், நீங்கள் அவனை 10 அடி அடிங்கப்பா. சபிக்கிற ஆட்கள் இருக்காங்க, குற்றம் பிடிக்கிற ஆட்கள் இருக்காங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்ல, நம்ம ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள், யாரையும் நம்ம சபிக்கக்கூடாது. ஒரே ஊற்றிலிருந்து நல்ல தண்ணி கெட்ட தண்ணி வருமா? ஒன்று நல்ல தண்ணி வரும், இல்லைன்னா கெட்ட தண்ணி தான் வரும். அதுபோல் நீங்கள் நானும் கர்த்தரால் அழைக்கப்பட்ட பிள்ளைங்க, நமக்குள்ளே இருந்து வரக்கூடிய காரியங்கள்லாம் தாழ்மையாக இருக்கணும். தாழ்மையாக பேசுங்க, தாழ்மையாக நடந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வரும். எந்த சூழ்நிலையில் இந்த பரிசேயனை போல எனக்குள்ள நல்ல ஆண்டவரை நான் நோக்கி பார்க்குறேன், ஆண்டவரை தேடுறேன், ஆண்டவருக்காக எல்லாத்தையும் செய்கிறேன், அந்த ஒரு பெருமை நமக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுங்க, அது நம்முடைய ஜீவியத்தை கேடாய் முடிஞ்சிடும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இன்னொரு வார்த்தையை நம்ம வாசிப்போம். மத்திய 7ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை வாசிங்க. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகைப்பார். ஆமா, இப்ப பரிசேயனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்ல, டேய் உனக்குள்ள முதல்ல பெருமை மலையை போல இருக்குடா, மேட்டுமா மலையை போல இருக்கு, முதல்ல அதை எடுத்து போடு. அவங்ககிட்ட கொஞ்சம் தூசி தான் இருக்கு, நீ உங்ககிட்ட மலை போல விஷயத்தை வச்சுக்கிட்டு, இன்னும் எனக்கு பிரியமில்லாத காரியம் மலை போல வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருக்க கொஞ்சத்தை பார்த்து நீ இன்னும் பெருசா பேசுற. அப்ப தூசு பெருசா மலை பெருசா? அதை தான் ஆண்டவர் சொல்றார். உன் கண்ணுல உத்திரம்னா பெரிய மரமே இருக்கு, ஆனா அவன் கண்ணில் இருக்க தூசை நான் ஊதட்டுமான்னு கேட்கிறேன், நான் உன்னை சரி பண்ணட்டுமான்னு கேட்கிறேன். இது எந்த விதத்தில் நியாயம்? யோசனை பண்ணி பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முதல்ல உன்னுடைய காரியத்தை நீ சரி பண்ணு, நீ அதை சரி பண்ணு. செபுதேயின் குமாரில் கர்த்தர் அடைக்கும் போது அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? அவங்க தங்களுடைய வலைகளை பழுது பார்த்து கொண்டு இருந்தாங்க. உங்கள் வலைகளை பழுது பாருங்க, உங்கள் குடும்பத்தை பழுது பாருங்க, உங்களை பழுது பாருங்க. அதை தான் வேதம் சொல்லுது, உங்களை நீங்களே நிதானித்து ஆராய்ந்து பார்த்தா நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் என்று சொல்லுது. கர்த்தருடைய சமூகத்தில் தேடுங்கன்னு சொன்னால் என்ன பண்ண சொல்கிறாரு? நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு துதிக்கணும், அது ஒரு பார்ட்டு. ஜெபிக்கணும் ஒரு பார்ட்டு, ஆராதிக்கணும் ஒரு பார்ட்டு. அது மாத்திரம் இல்லை, உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இன்னும் என்கிட்ட என்ன இருக்குப்பா, நான் இன்னும் என்ன என்கிட்ட இருந்து எடுத்து போகணும், எனக்கு அதை வெளிப்படுத்தி தாங்கப்பா நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் அதை உங்களுக்கு உணர்த்துவார். அல்லேலூயா. இதை தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியம். நாம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு எந்த ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நம்ம நினச்சிக்கலாம், நம்ம ஜெபம் பண்ணுறோம் அதனால் பெரிய ஆள், நம்ம உபாசிக்கிறோம் பெரிய ஆள், நம்ம எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்கிறோம் அதனால் பெரிய ஆள் நினச்சிக்கிட்டா அதுவே நமக்குள்ளே என்ன ஆயிரும், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை முன்னேறி செல்ல விடாத அளவுக்கு அதுவே தடையாக மாறி போயிடும். அதனால் அதிலிருந்து கர்த்தர் நம்ம விடுதலை ஆக்கணும் விரும்புகிறார். யாக்கோபு 4:6 வாசிங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் சொல்லுகிறார். ஆமே, அல்லேலூயா. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். எந்த விதமான காரியங்கள் நமக்குள்ள பெருமை வரக்கூடாது. ஆவிக்குரிய காரியத்தில் பெருமை வரவே கூடாது. கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடல் தாளந்து கொடுத்துருந்தாருன்னா கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஆண்டவரே இந்த பாடல் தாளந்து எங்களுக்கு கொடுத்தீங்களே நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஒரு ஆராதிக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்தாருன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதை கர்த்தர் கொடுத்தது. அதே போல நல்ல ஜெபிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தாருன்னா கர்த்தர் கொடுத்தது. யோபு போல சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி பழகணும். ஏன்னா இது என்னைக்கா இருந்தாலும் நமக்குள்ள என்ன கொண்டு வந்துடும், பெருமையை கொண்டு வந்துடும். ஆனால் நீங்கள் இப்படி பேச பழகுனீங்கன்னா அது உங்களுக்குள்ள தாழ்மையை கொண்டு வரும். இன்னும் சாதாரண ஜெபிக்கிற ஆளாக இருந்தால் உன்னை ஃபயர் ஆக்கிடுவார் கர்த்தர்.
நீ ஜெபிச்சால விடுதலை கொண்டு வர அளவுக்கு ஆக்கிடுவாரு. நீ ஜெபிச்சால பிசாசு ஓடுற அளவுக்கு ஆக்கிடுவாரு. உங்ககிட்ட தாழ்மை இருந்தா இன்னும் நீ ஜெபத்துல முன்னேறி செல்லலாம். அல்லேலூயா. உங்ககிட்ட தாழ்மை இருந்தா இன்னும் ஆராதனையில இன்னும் பயங்கரமா கொண்டு போகலாம். உங்ககிட்ட இன்னும் தாழ்மை இருந்தா இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ இன்னும் முச்சத்தை அடையலாம். அப்ப இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்படி நடக்கிறோம்? நம்ம வீட்டில் வேலை செய்யும்போது, வெளியே வேலைக்கு போகும்போது, அல்லது படுத்துட்டு இருக்கும்போது, உட்கார்ந்து இருக்கும்போது, வீட்டில் இருக்கும்போது, எந்த காரியத்தை செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? யோசித்து பாருங்க. அவருடைய பாளையத்தில் உலாவி கொண்டு இருக்கிறார். அவருடைய அசுத்தங்களை பார்த்து அவர் உங்களை விட்டு விலகி செல்லாதபடிக்கு கவனமாய் அவரை காத்துக்கொள்ளுங்க. மனத்தாழ்மையை காத்துக்கொள்ளுங்க. மனத்தாழ்மை அவசியம். நீங்க மனத்தாழ்மை இல்லாதனால தான் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியல. நீங்க மனத்தாழ்மை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அதுதான் உங்களை எல்லா விஷயத்தையும் பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்துது. ஏன்னா மனத்தாழ்மை அவர் நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். வேதம் சொல்லுது, ஆகாப் ராஜா கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தின போது, மனத்தாழ்மையை நடந்து கொண்ட போது தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொன்னார். என்ன சொன்னார்? எலியா, பார்த்தியா, அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான் பார் அப்படின்னார். நீ தாழ்த்தும் போது கர்த்தர் அதை கவனிக்கிறார். நீ உன்னை சீர்படுத்தும் போது கர்த்தர் அதை கவனிக்கிறார். நீ மனம் திரும்பும் போது கர்த்தர் அதை கவனிக்கிறார். நீ உன்னை மாற்ற, உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அதை கவனிக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால என்ன சொன்னார் தெரியுமா? ஆகாப்புக்காக நான் சொன்னேன், அவன் மேலே வரக்கூடிய அந்த சாபத்தை நான் தள்ளி போடுவேன்னு சொன்னார். அல்லேலூயா. அவன் காலத்தில் அது நடக்காது. அவன் சமாதானத்தோடு போவான். அவன் பிள்ளை காலத்தில் அது நடக்கும். யோசித்து பாருங்க. கர்த்தர் தாழ்மையை கண்ணோக்கி பார்க்கிறார். அதனால தான் சொல்லுது, அவர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையுள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். அப்போ இன்னைக்கு என்கிட்ட தாழ்மை இருக்கா? கர்த்தர் விரும்புகிற அந்த தாழ்மை இருக்கா? கர்த்தர் நேசிக்கிற அந்த தாழ்மை இருக்கா? என் அப்பாவுடைய குணம் எனக்குள்ள இருக்கா அப்படின்னு ஒவ்வொருவரும் நம்ம யோசிக்கணும். ஒவ்வொருவரும் அதை காத்துக்கொள்ள முயற்சி செய்யணும். நீங்க தேவனிடத்துல நெருங்க 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 அவருடைய குணம்தான் உங்ககிட்ட பற்றி கொள்ளணுமே தவிர, அது பற்றாம இருக்குன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்னும் நீங்க நெருங்க வேண்டிய விதத்துல நெருங்கலன்னு அர்த்தம். அவர் அன்பாகவே இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அன்பு நமக்குள்ள வரலன்னா இன்னும் நம்ம நெருங்கல. அவர் சாந்தமா இருக்கிறார். அந்த சாந்தம் நமக்குள்ள இருந்து வெளிப்படலன்னா நாம இன்னும் சரியா அவரை நோக்கி பார்க்கல. இன்னும் நாம அவர்கிட்ட இன்னும் சரியான முறையில நோக்கி அவரோட சஞ்சரிக்க ஒப்பு கொடுக்கல. இன்னும் நம்ம கிட்ட ஏதோ தடை இருக்கு. அதெல்லாம் நம்மளை விட்டு விளக்கணும். இதை கர்த்தர் சொல்றார். அப்ப அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிப்போம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. அகங்காரிகளோடு கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோடு மனத்தாழ்மையாய் இருப்பது நலம். இந்த சிறுமையானவர்கள் அப்படின்றது யாரை குறிக்குது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் நடத்துகிற அந்த பாதையில நடந்து, அந்த பாதையில பலவிதமான பாடுகள். உதாரணத்துக்கு யோசேப்பு எடுத்துக்கொள்ளுங்க. யோசேப்பு மாத்திரம் அவங்க அப்பா வீட்டில் சந்தோஷமா ஜாலியாக தான் இருந்தான். எல்லாரோட போல அவனு என்ன பண்ணான்? மகிழ்ச்சியாக இருந்த ஒரு பையன்தான். ஆனால் 17 வயசுல, வாலிப வயசுல ஆண்டவர் என்ன பண்ணார்? அங்கேருந்து அவனை டென்ட்டு தூக்குனார். அல்லேலூயா. நல்லா ராஜா விட்டு பிள்ளை மாதிரி அவங்க அப்பா ஸ்பெஷலாக பார்த்துக்கிட்டு இருந்த பிள்ளை இப்போ என்ன ஆகிப்போச்சு? பகை வந்துச்சு. குழியில் தூக்கி போட்டாங்க, எடுத்துகிட்டு போய் விற்றுட்டானுங்க. அவனுக்கு எடுத்துகிட்டு போய் எகிப்தில் விற்றுட்டாங்க. இப்போ எகிப்துக்கு இவ்வளோ விஷயம், இந்த குழியில் போட்டது எல்லாமே நடந்தது. எகிப்தில் போய் ஒரு அடிமையை போல வேலை பார்த்தான். அந்த அடிமையை போல வேலை பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அங்கேருந்து சிறைச்சாலில், பயங்கரமான சிறைச்சாலில் கொண்டு போகப்படுறான். அந்த இடத்துலையும் அவனுக்கு தேவையில்லாத நெருக்கம். அவங்ககிட்ட இந்த நன்மை பெற்ற ஆட்கள்லாம் அவனை மறந்து போனாங்கன்னு வசனம் சொல்லுது. ஆனால் இவ்வளோ பாடு அவனுக்கு. யோசித்து பாருங்க. இதெல்லாம் கர்த்தராலே அழைக்கப்பட்ட அழைப்பு, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமா நீங்களும் நானும் இருக்கும்போது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாடுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த சிறுமையானவர்கள் என்ற வார்த்தைக்கு அடையாளமே நீ தேவனுடைய பாதையில நடந்து கொண்டு இருக்கிற மனுஷி அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ ஒரு மனத்தாழ்மையா இருக்கிற ஒரு மனுஷன் யாரோட ஐக்கியமா இருப்பான்? அவன் சிறுமையானவர்களுடைய மனத்தாழ்மையா இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ஆங்கிலத்தில் நீங்க வாசிக்கும் போது, அவன் சிறுமையானவர்களோடு, அதாவது தேவனுடைய திட்டத்தின்படி பாடு அனுபவிக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி சென்று கொண்டு இருக்கிறவங்களோடு அவன் ஐக்கியமா இருப்பான். இதுதான் வசனம் சொல்லுது. அப்ப நல்லா புரிந்து, ஒரு மனத்தாழ்மை எப்போ ஒருத்தனுக்குள்ள வெளிப்படணும் அழகா கண்டுபிடிச்சுக்கலாம். நீ அவன் யார் கூட ஐக்கியமா இருக்க, உன்னோட ஃபெல்லோஷிப் யார் கூட இருக்கு, நீ யார் கூட அதிகமா பேசுற, யார் கூட அதிகமா பழகுற,
நீ ஆவிக்குரியவனோட இருந்தா நீ ஆவிக்குரியவனா மாறுவ. மாறாக நீ உலகத்தானோட இருந்தனா உலக காரியம் உனக்குள்ள பற்றி பிடிக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆபிரகாமோட லோத்து இருந்த வரைக்கும் லோத்து எந்த பாவமும் செய்யல, எந்த வீழ்ச்சியும் லோத்துக்கு வரல. ஆனா என்னைக்கு ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சானோ அன்னைக்கு அவனோட வாழ்க்கையில எல்லா பொல்லாப்பும் அவனுக்குள்ள வந்துருச்சு. யோசித்து பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சீசர்கள் இருக்கிற வரைக்கும் அவங்க பாட்டு ஒழுங்கா போயிட்டே இருந்தாங்க. என்னைக்கு இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் 3 நாள் வரைக்கும் கல்லறையில் வைக்கப்பட்டிருந்தாரோ இந்த 3 நாள்ல பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ஆவிக்குரியவனோட ஒருத்தன் இருக்கும்போது அப்ப இருந்த வாழ்க்கைக்கும் ஆவிக்குரியவனோட்டு கொஞ்சம் கேப் கிடைச்சாலே அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க. அப்ப இந்த இடத்துல லோத்தை பாருங்க, இந்த இடத்துல சீசர்களை பாருங்க. அப்ப இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கும்? ஐக்கியம் யார் கூட இருக்கு? நீ யார் கூட அதிகமா பேசுற? நீ யார் கூட அதிகமா பழகுற? எந்த இடத்துல அதிகமா சஞ்சரிக்கிற? கர்த்தரோடு இருக்கிற பிள்ளைகளோடு, கர்த்தருடைய ஆவிக்குரிய காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிற, ஆவிக்குரிய காரியங்களோட நடக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையோட நீ கலந்து வாழ்கிற வாழ்க்கை உங்ககிட்ட இருக்கா? அதை விட்டுட்டு நீ வேற எங்க போயிட்டு இருக்க? யோசித்து பாருங்க. இன்னைக்கு இஸ்ரவேலரை பார்த்து எத்தனையோ தீர்க்கதரிசிங்க அவங்கள கண்டித்து உணர்த்தினாங்க. விசேஷமா யோசுவா புஸ்தகத்தை நீங்க வாசிங்கன்னா யோசுவா காலம் வரைக்கும் ஒழுங்கா இருந்தாங்க. யோசுவா காலம் முடிஞ்ச உடனே திரும்ப பழையபடி ஆயிரும். அப்புறம் ஒரு ரட்சகர் ஆண்டவர் கொடுப்பாரு. அவங்க கொஞ்ச நாள் நல்லா நியாயம் விசாரிப்பாங்க. அப்போ வரைக்கும் ஒழுங்கா இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப பழைய குருடி கதவை தரடி. அந்த மாதிரி எப்பவும் போல அவங்க வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு மனத்தாழ்மை உங்களுக்குள்ள இருக்குன்னா என் அன்பு தேவ பிள்ளைகளை எப்பவும் நீ ஆவிக்குரியதை தான் தேடுவேன். ஆவிக்குரிய இடத்துல தான் தங்குவேன். ஆவிக்குரிய இடத்துல தான் உன் தாகத்தை தீர்த்து கொள்ளுவேன். உன் பசி அங்கதான் அடக்கி கொள்ளுவேன், அங்கதான் தீர்த்து கொள்ளுவேன். உன்னுடைய தேவை அதுவாக தான் இருக்கும். உன்னுடைய பிரதான இடம் அதுவாக தான் இருக்கும். உன்னுடைய முதலிடம் அதுவாக தான் இருக்கும். உன் ப்ரையாரிட்டி அதுவாக தான் இருக்கும். நீ மாறாக ஆவிக்குரிய விஷயத்தை தவிர மற்ற விஷயங்களுக்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறனால நீ அங்கேயே தெரிஞ்சுக்கலாம் உன்னிடத்துல மனத்தாழ்மை இல்லை. அப்போ மனத்தாழ்மை உள்ளவனே கர்த்தர் நோக்கி பார்க்கிறா. நீ யாரோட ஐக்கியமா இருக்கீங்க? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கு. இன்னைக்கு ஆவிக்குரிய அந்த நட்பு நமக்கு தேவை. ஆவிக்குரிய சகோதர ஸ்நேகம் தேவை. ஆவிக்குரிய ஒரு சகோதரனோட சகோதரியோட சபையோட நம்ம ஒரு ஐக்கியம் இருக்கணும். எந்த சூழ்நிலையில எருசலேமை விட்டு நம்ம எரிகோவுக்கு போகக்கூடாது. வசனம் சொல்லுது, எருசலேமை விட்டு ஒருத்தன் எரிகோவுக்கு போனா அவனுடைய எல்லா காரியத்தை உரிந்து கொண்டார்கள், அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள் என்று வசனம் சொல்லுது. யோசித்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தரை விட்டு, கர்த்தர் கொடுத்திருக்க அபிஷேகத்தை விட்டு, கர்த்தர் கொடுத்த வல்லமையை விட்டு, கர்த்தர் கொடுத்த கிருபையை விட்டு, ஆவிக்குரிய ஐக்கியத்தை விட்டு நீ எங்க போற? யார் கூட அதிகமா நேரம் சஞ்சரிக்கிற? கர்த்தர் இதை நம்ம இடத்துல கேட்கிறா. இன்னைக்கு இப்படி போனவன் தான் கெட்ட குமாரன். நல்லா கவனிங்களேன். அப்பா வீட்டில் இருந்த வரைக்கும் அவன் சொத்து பத்திரமா தான் இருந்தது, அவனுக்குரியது பாதுகாப்பாக தான் இருந்தது. என்னைக்கு அப்பா வீட்டை விட்டு போனானோ, ஏசப்பாவோட வீட்டை விட்டு நம்ம என்னைக்கு போறோமோ, அவனோட பிரசன்னத்தை விட்டு என்னைக்கு விலகி போறோமோ அன்னைக்கு தான் நமக்கு ஆபத்து. அந்த ஆபத்து அவனுக்கு வந்தது. அல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்து போனான். ஒன்றும் இல்லாமல் நிர்வாணியை போல மாறினான். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. அதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல பேசுகிறார். இன்னைக்கு மனத்தாழ்மை எப்போ வெளிப்படும்? எங்கே நீ ஆவிக்குரிய ஐக்கியம் வச்சிருக்கின்றதை வைத்து அது அழகாக தெளிவாக தெரியும். இப்போ முதலாவதாக கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடக்கணும். இரண்டாவதாக சிறுமியானவர்களோடு நம்ம ஐக்கியமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் அது இருக்கா? ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுவோம் எல்லாரும். இன்னைக்கு மனத்தாழ்மையை நமக்கு வேணும் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு மனத்தாழ்மை நம்மக்கிட்ட இருக்கா? கொஞ்சம் கர்த்தருடைய சமூகத்தில் உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க. என்னமோ வாழ்றது வாழ்க்கை இல்லை, அது மற்றவங்க வாழ்ந்துட்டு போட்டோம். ஆனால் நீங்களும் நானும் இப்படி தான் வாழணும்னு சொல்லி நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீ தேவனுடைய சொந்தக்காரன், நீ தேவனுடைய மகன் மகள், குமாரன் குமாரத்தி, தேவனுடைய பிள்ளை. உன்னை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறான், உன்னை கண்காணித்து கொண்டு இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார், உன்மேல் பட்சமாய் இருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், உன்னை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கர்த்தருடைய சமூகத்தில் நீ வந்திருக்கிறாய். இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த மனத்தாழ்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? கர்த்தருக்கு முன்பாக
உன் போக்கிலும் வரத்திலும் உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீ அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நீ நடப்பையானால் கர்த்தர் உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடுக்களை எல்லாம் எடுத்து போடுவார். நீ கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வாயானால், கர்த்தருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை உன்னிடத்துல காணப்படுமானால், உன்னோட வாழ்க்கையில் இருக்க எல்லா நெருக்கங்களையும் அவர் எடுத்து போடுவார். எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுவார். இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைத்து கொடுக்கிற தெய்வம் அன்னாளுடைய வாழ்க்கையில இல்லாததை கொடுத்தார். அதே போல் வாழ்க்கையில எது எதெல்லாம் இல்லையோ இன்றைக்கு அந்த மனத்தாழ்மை அதெல்லாம் உனக்கு கொண்டு வரும். அந்த மனத்தாழ்மை மேலானது, அது ஆவிக்குரியது. ஆவிக்குரியவன் அதை அறிந்து கொள்வான். ஆவிக்குரியவன் அதுக்காக ஏங்குவான். ஆவிக்குரியவன் அதுக்காக தவிப்பான். உனக்குள்ள அந்த சிந்தை இருக்கா? ஏதோ செய்தி கேட்டோம், ஏதோ கொஞ்ச நேரம் ஆண்டவர் தேடணும்னு வந்தோம், ஏதோ கடமைக்காக இல்லை. அந்த மாதிரி ஒரு சிந்தை நமக்குள்ள இருந்த ஒரு நாளும் தேவனே பிரியமாக இருக்கவே முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் அவருடைய பிள்ளைகளை சரிப்படுத்த விரும்புகிறார். அவருடைய வருகை நாட்கள் சமீபித்து விட்டது. அவர் அவருடைய பிள்ளைகளை பூர்ணப்படுத்த விரும்புகிறார். அவர் அவருடைய சபையை பூர்ணப்படுத்த விரும்புகிறார். மனவாட்டியை பூர்ணப்படுத்த விரும்புகிறார். அலங்கரிக்க விரும்புகிறார். மனத்தாழ்மையினால் அலங்கரிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் அதற்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. ஒரு நாள் அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்க போகுது. அன்னைக்கு இந்த அலங்கரிப்பெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? யோசித்து பாருங்க. இதெல்லாம் டக்குன்னெலாம் கிடைச்சிடாது. ஒப்பு கொடுத்து அந்த வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுத்து அந்த வழியில் நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். உடனே கிடைக்கிறது இது சூப்பர் மார்க்கெட் இல்லை, மளிகை கடை இல்லை, பொட்டி கடை இல்லை, உடனே போய் காசு கொடுத்து வாங்கிறதுக்கு. நீ உன்னை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கணும், உன்னை பழக்க வைக்கணும், உன்னை கர்த்தருடைய கரத்தில் விட்டு கொடுக்கணும். இன்னும் முரண்டு பிடிப்பாயானால், இன்னும் இருதயத்தை கடினப்படுத்துவாயானால், இன்னும் வணங்கா கழுத்தான இருந்த இஸ்ரவேலரை போல இருப்பாயானால், அவருடைய வருகை வரும்போது நீ என்ன ஆவாய்? யோசித்து பாருங்க. நீங்க கர்த்தர் நம்மை பூர்ணப்படுத்த விரும்புகிறார். தேவ பிள்ளையே, உன்னை விட்டு கொடு. புத்தியுள்ள கன்னிகையாய் உன்னை விட்டு கொடு. உன்னை ஆயத்தப்படுத்து. உன் பாத்திரத்தில் எண்ணெயை ஆயத்தப்படுத்து. உன் தீவெட்டையை ஆயத்தப்படுத்து. உன் அலங்கரிப்பை ஆயத்தப்படுத்து. உன் வஸ்திரத்தை ஆயத்தப்படுத்து. உன் ரட்சிப்பை காத்துக்கொள். விழித்திருந்து ஜெபி. காலம் சமீபித்தது. தேவாதி தேவன் வரப்போகிறார். தன்னுடைய மனவாட்டியை அழைத்து கொண்டு போக வரப்போகிறார். நீ ஆயத்தமா? ஒரு விசை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை நம்மகிட்ட அந்த பெருமை பரிசையனை போல நம்மகிட்ட பெருமை இருக்கா? ஆண்டவர்கிட்ட கையிலங்க. ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா, என்னை எடுத்து போடுங்கப்பா. இந்த பெருமை எனக்கு வேண்டாமாப்பா, என்னை விட்டு எடுத்து போடுங்க. நான் என்னையே நீதிமான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அந்த எண்ணத்தை எடுத்து போடுங்க. நான் ரொம்ப பர்ஃபெக்ட்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், அந்த காரியத்தெல்லாம் எடுத்து போடுங்க. ஒப்பு கொடுப்போம்மா. என் தகுதி ஏசப்பா கிட்ட இருக்குங்க. என்னை தகுதிப்படுத்துகிறவர் ஏசப்பாங்க. என்னை தகுதிப்படுத்துகிற, என் பரிசுத்தவனாக மாற்றுகிறவர் என் ஏசப்பா. என்னை நீதிமானாக மாற்றுகிறவர் ஏசப்பா. என்னை பரிசுத்தவானாய் மாற்றுகிறவர் என் ஏசப்பா. அவருடைய கரத்தில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா. இன்னைக்கு நம்முடைய ஐக்கியத்தை ஒரு விசை புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் கொடுக்கிறார் ஒரு வாய்ப்பு. நம்ம விலகி போகிறோன்றதை கர்த்தர் காட்டுகிறார். ஒரு சில பேருக்கு அதை உள்ளத்தில் கர்த்தர் பேசின வார்த்தைகள் தெரியும். ஏன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார்னா கண்டிப்பாக அந்த வார்த்தைக்குரிய நபர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அது நானாகவும் இருக்கலாம், நீங்களாகவும் இருக்கலாம், யாராக இருக்கலாம், மொத்த சபையாக கூட இருக்கலாம். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதை காட்டிலும் மற்ற காரியம் நமக்கு முக்கியம் அல்ல. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் நோக்கி பார்க்க போறீங்க? ஒருவேளை இந்த காரியத்தில் குறைவாக இருந்தா, உலகத்தில் ரொம்ப ஐக்கியமாக இருந்தா, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி செல்ற ஆளாக இருந்தா, ஆவிக்குரிய ஐக்கியங்களை விட்டு விலகி செல்ற ஆளாக இருந்தா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, சீர் பொருந்துங்க.
கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஜீசஸ். ஆமென். இயேசுவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. கிருபையும் இரக்கமும் தயவும் காருண்யமும் நிறைந்தவரே, எப்போது எங்களை நேசிக்கிறவரே, எப்போது எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்கள் பட்சமாய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி 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 ராஜா. இந்த நாளில கூட எங்களோடு கூட நீர் பேசின உடைய மேலான வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார் என்ற வார்த்தையின்படியாக என் அன்பு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தாவே உடைய வார்த்தை கொண்டு பேசின உடைய காரியங்களுக்காக நன்றி ராஜா. உடைய வசனங்களுக்காக நன்றி ராஜா. என் வசனம் ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது என்று சொன்னீரே. நான் சொன்ன காரியத்தை அதை நிறைவேற்றி முடிக்கும் என்று சொன்னீரே. இப்பொழுதே எங்க பிள்ளைகள் எல்லாரும் மன தாழ்மையினால நிரப்பும்படியாய் செபிக்கிறேன். நீர் எப்படி மிகுந்த மனத்தாழ்மையோடு இருக்கிறீரோ அதே போல எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்டவர்களாக மாற்றுங்க ராஜா. எங்க சுபாவங்களை மாற்றுங்க. கோபங்களை எடுத்து போடுங்க. எரிச்சல்களை எடுத்து போடுங்க. முற்கோபியாய் இராதபடிக்கு எங்களுக்குள்ள இருந்து அந்த பெருமைகள், மேட்டுமைகள், அகந்தைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ள கிருபை செய்யுங்க. எந்த சூழ்நிலையில் ஆவிக்குரிய ஐக்கியத்தை விட்டு, ஆவிக்குரிய சபையை விட்டு, ஆவிக்குரிய சிநேகத்தை விட்டு, ஆவிக்குரிய நண்பர்களை விட்டு விலகாதபடிக்கு காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் நீர் அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளெல்லாம் சாட்சியாய் நிறுத்துவதற்காய் நன்றி. பெரிய காரியங்களை செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், ஆமீசம் அழுகி நாறிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், ஆமீசம் அழுகி நாறிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே. எல்லாரும் ஒரு அர்ப்பணிப்போடு, எத்தனை பேருக்கு இந்த இயேசு வேணும்? இந்த மனத்தாழ்மையுள்ள இயேசு எத்தனை பேருக்கு வேணும்? என் அன்பு தேவ பிள்ளையே எல்லாரும் ஆமென். போதுமே இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். அப்பாவை பார்த்து, நீங்க போதும்பா, நீங்க போதும் அப்பா, என் கூட நீங்க இருந்தா போதும், நீங்க இருந்தா போதும், எல்லா சூழ்நிலைகளும் மாறும். நீங்க என் கூட இருந்தா போதும், செங்கடல் திறக்கப்படும். நீங்க என் கூட இருந்தா யோர்தான் நதி பிரியும். நீங்க என் கூட இருந்தா எரிகோ கோட்டைகள் தகர்க்கப்படும். நீங்க என் கூட இருந்தா எல்லா கண்மலையில இருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும். நீங்க என் கூட இருந்தா நீங்க கேடயமா இருக்கீங்க ஏசப்பா. எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுவீங்க. நீ என் கூட இருந்து
என் சத்துருக்கு எங்களை விலக்கி காப்பீங்க, பெரிய ஜெயத்தை தருவீங்க, நன்மையால் நிறைவேற்றுவீங்க, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவீங்க, உன்னத ஆசீர்வாதத்தால் எங்க பிள்ளைகளை நிரப்புவீங்க. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஒருவர் வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.